ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது Oppo இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற F15 ஃபோனை பற்றி. ஸோ லைட்னிங் ஃபாஸ்ட் endless fun வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட கையில் இருக்குது Oppo F15 ஃபோன். ஸோ நாங்கள் இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு பேக்கிங் ஒன்று இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்பரண்ட் கேசிங் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளெக்சிபிள் கேசிங். ஸோ அது தவிர ஃபோனை நாங்கள் வெளியெடுக்கிறோம். ஸோ Oppo F15 48 megapixel AI quad camera, VOOC flash charging 3.0, in-display fingerprint 3.0 and full HD plus AMOLED screen. Charger இருக்குது, USB type C cable, அதோட ஒரு headset ஒன்றும் இதில் இருக்குது. ஸோ ஃபோன் வழியில் எடுத்துட்டோம். ஸோ என்னோட கையில் இருக்கிறது யூனிகார்ன் ஒயிட். இது தவிர இன்னொரு கலராக காணப்படுது லைட்டிங் பிளாக்ங்கிற கலர். பேக் கவரில் ஷேட்ஸ் வர மாதிரி அந்த டிசைன் பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா விளங்கும் லைட்டுக்கு அந்த ஷேட்ஸ் உங்களுக்கு வித்தியாசமாக வரது நீங்கள் காணலாம். ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் ட்ராப் 16 மெகாபிக்சல் கேமராவோட 6.4 இன்ச்சாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துக்கிறாங்க. Full HD plus AMOLED screen 2400 into 1080 pixel resolution கொடுத்துக்கிறாங்க. Gorilla Glass 5 கொண்டிருக்கிற இந்த டிஸ்பிளே வந்து 1.6 மீட்டர் டெஸ்ட் பண்ணப்பட்டு 80% ப்ரொடக்ஷனை கொண்டிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இந்த பாடியோட ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா 90.7% ஸ்க்ரீனை இது கொண்டிருக்குது. டிஸ்பிளே சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே கொடுத்துக்கிறாங்க. டிசி டிம்மிங் 2.0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் லோ லைட்டில் அல்லது இருட்டில் ஏதாவது வீடியோஸ் பார்க்குறேன் உங்கள் கண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த டிசி டிம்மிங் மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதோட இந்த இடத்துல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது 0.32 செகண்டில் அன்லாக் பண்ணுமெண்டு அவங்க உறுதிப்படுத்துறாங்க. ஃபோனில் கேம் விளையாடுறவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துக்கிறாங்க. கேம் பூஸ்ட்ங்கிற ஆப்ஷன் இது Oppo ஃபோனில் ஏற்கனவே இருந்தது தான். ஸோ இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கேம் பூஸ்ட் 2.0ங்கிற ஆப்ஷனாக அவங்க வெளியே கொண்டாந்துக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேம் விளையாடுற நேரம் ஒரு டிலே ஒரு ஸ்ட்ரக் ஆகிறது. ஸோ அதோட ஃபோன் ஹீட் ஆகிறது இந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த கேம் பூஸ்ட் பார்த்துக்கொள்ளும். கேம் பூஸ்ட்டில் 2 ஆப்ஷன் காணப்படுது. ஒன்று ஃப்ரேம் பூஸ்ட், மற்றது டச் பூஸ்ட். ஸோ இந்த ஃப்ரேம் பூஸ்ட் என்ன செய்யும்னா கேமில் ஏற்படுற டிலேயை அது குறைச்சி அது கேமை ஸ்மூத்தாக போகிறதுக்கு அது வழிவகுக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டச் பூஸ்ட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுற நேரத்தில் ஃபோனில் எங்கெங்கே கை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அது டச் பூஸ்ட்டை பூஸ்ட் பண்ணி உங்களை கேமை தொடர்ந்து விளையாட வைக்கிறதுக்கான ஏற்பாடு அது செய்யும். ஃபோனை கையில் எந்த நேரம் வச்சுக்கிறதால இதோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வர எல்லா ஃபோன்லேயும் ஃபோனோட வெயிட்டையும் ஃபோனோட தடிப்பையும் குறைக்கிறதுக்கு எல்லா கம்பெனிஸும் ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒப்போவோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனான இந்த ஃபோன் 10% தடிப்பு குறைக்கப்பட்டு 7.9 மில்லிமீட்டராக தடிப்பு காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் வந்து இன்னமும் 10% குறைக்கப்பட்டு 172 கிராமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதோட ஒரு கையால் இயக்கிற மாதிரி இந்த டிஸ்பிளே அமைப்பு காணப்படுது. முன்புறமாக கொரில்லா கிளாஸ் காணப்படாலும் பின்புறமாக பிளாஸ்டிக் கவர் தான் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க பாக்ஸோடைய ஒரு கேசிங்கையும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது உங்கள் ஃபோன்ஸ் கீழே ட்ராப் ஆகிற டைமில் அது யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதோட டிஸ்பிளேக்கு மேலால் ஒரு ஸ்டிக்கரையும் அவங்க ஒட்டியிருக்கிறாங்க. இதோட அடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.5 மில்லிமீட்டர் ஜாக்கிங் இருக்குது. அதோட USB type C, அதோட இங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சுக்கிறாங்க. அதோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுற ஒரு மைக் இங்கே காணப்படுது. ஸோ அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் வால்யூம் டவுன் பட்டனோட இங்கே சிம் ட்ரேயை வச்சுக்கிறாங்க. ஸோ சிம் ட்ரேயை நாங்கள் இப்படி கலட்டிக்கொள்வோம். சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் 1, சிம் 2 நானோ சிம்ஸ் அண்ட் மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கும் இடம் வச்சுக்கிறாங்க. ஸோ 3 ஸ்லாட்ஸ் அங்கே காணப்படுது. இந்த பக்கத்தில் பவர் பட்டனை வச்சுக்கிறாங்க. அடுத்து இந்த கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் இங்கே இருக்குது. கேமராவில் 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க வைட் ஆங்கிள். அதோட அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கு 8 மெகாபிக்சல் கேமராவும். ஸோ 2 மெகாபிக்சலில் 2 கேமராஸ் வச்சுக்கிறாங்க. அது மொனோக்ரோம் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ்களுக்கும் அதுக்கு அடுத்ததாக டெப்த்தை காட்டுறதுக்கு இங்கே ஒரு 2 மெகாபிக்சல் கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா லோ லைட்லேயும் மிக தெளிவான பிக்சர்ஸை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இதில் கொடுத்திக்கிற அல்ட்ரா வைட் கேமரா வந்து 119 டிகிரி வரை வைட் ஆங்கிளுக்கு ஃபோட்டோவை பிடிக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அதோட ஒரு பொருளோட ஃபுல் டீட்டெயிலை பார்க்குற மாதிரியான மேக்ரோ கேமரா மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 to 8 சென்டிமீட்டருக்கு நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப கிளியராகவும் அதில் இருக்கிற டீட்டெயில் மிக மிக தெளிவாகவும் இருக்கிற மாதிரி அமையும்னு சொல்லி அவங்க உங்களுக்கு உத்தரவாதம் அளிச்சுக்கிறாங்க.
அதோட நீங்கள் நடக்கிற நேரம், ஓடுற நேரம், வாகனத்தில் போகிற நேரம் எடுக்கிற வீடியோஸ் எவ்வித கலக்கமும் இல்லாமல் எவ்வித ஆட்டமும் இல்லாமல் வரும்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிற டெக்னாலஜி EIS, அதாவது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுங்கிற டெக்னாலஜி அவங்க கொடுத்துக்கிறாங்க. அதோட இன்டர்னலாக இருக்கிற கைரோஸ்கோப்புங்கிற விஷயமும் இதுக்கு உதவுதுன்னு அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிற நியூ AI பியூட்டிஃபிகேஷனுங்கிற ஆப்ஷனையும் அவங்க கொடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க முகங்களை அடையாளம் கண்டுது, அதோட நீங்கள் ஆனா பெண்ணாங்கிற விஷயத்தையும் அதை அடையாளம் கண்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பியூட்டிஃபிகேஷனை கொடுக்குது. கேமராவில் இருக்கிற மிக முக்கியமான ஆப்ஷன் தான் இந்த போர்ட்ரைட் மோட். ஸோ இந்த போர்ட்ரைட் மோட்டில் நீங்கள் இருட்டிலையும் தெளிவான பிக்சர்ஸை எடுக்க முடியும்னு அவங்க உங்களுக்கு உத்தரவாதம் அளிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரெக்ட் சன்லைட் படுற நேரம், ஸோ நீங்கள் ஃபோட்டோ இங்கே இருந்து எடுக்கிறீங்க, சன்லைட் டிரெக்டாக அவங்களோட ஃபோனுக்கு படுது. அதையும் தாண்டி அந்த போர்ட்ரைட் மோட்டை நீங்கள் HDRல எடுக்க முடியும்னு அவங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் பம்போட தான் இங்கே காணப்படுது. சின்ன ஒரு ஆட்டம் காணப்படுறதை என்னால் உணர முடியுது. அதோட இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸை நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4025 mAh பேட்டரியை கொடுத்துக்கிறாங்க. அதோட லைட்னிங் ஃபாஸ்ட் சார்ஜ்ங்கிற ஆப்ஷனை அவங்க இதில் மென்ஷன் பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா VOOC ஃப்ளாஷ் சார்ஜ் 3.0ங்கிற விஷயத்தை அவங்க இதில் உள்ளடக்கிறாங்க. அதாவது 5% சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 minutes தான் டைம் எடுக்குது. ஃபோனோட மெமரி பார்த்தீங்கன்னா 128 GB மெமரி கொடுத்துருக்காங்க. 8 GB RAM இதில் காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா MediaTek Helio P70ங்கிற 12 nm சிப்செட் காணப்படுது. அதோட ஒக்டாகோர் ப்ரொசஸரும் காணப்படுது. இந்த ஒக்டாகோர் ப்ரொசஸர் 4x2.1 GHz மற்றும் 4x2.0 GHz கோடெக்ஸ்ங்கிற அமைப்பில் காணப்படுது. அதோட இதில் இருக்கிற OS பார்த்தீங்கன்னா கலர் OS 6.1.2. இந்த OS வந்து ஆண்ட்ராய்டோட 9 வெர்ஷன், ஆண்ட்ராய்ட் பை என்றும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோனில் நிறைய விஷயங்களை பார்த்தோம். இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அல்லது இது சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.